அவளுக்கு கொஞ்சம் விளையாடுற அளவுக்கு ஒரு அழகிய கிராமம். நீண்ட நதிகளும் மலைகளும் நிறைஞ்ச அழகான ஊர் அது. அந்த ஊரோட பேரு மாணிக்கபுரம். அங்க இருக்கிற மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்கூலுக்கோ மார்க்கெட்டுக்கோ போனா கூட அங்கிருந்து 6 மைல் தொலைவில் இருக்கிற பண்ணபுரம் அப்படிங்கிற ஊருக்கு தான் போகணும். ஒரு நாள் இரவு ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ இந்த நேரத்துல ரோட்ல யாரும் இல்லாத பாக்குறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, போய் தானே ஆகணும். போனா ஒரு நிமிஷம் இதயத்துக்கு போய் நின்று போச்சு. ஏற்கனவே இந்த வழியில பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அப்படி இது இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இது சவுண்ட் வந்த உடனே பயந்தே போயிட்டேன். ஹலோ, சொல்லுமா. எங்க எவ்வளவு லேட்டு? வெளில போனா சீக்கிரமா வர பழக்கமே கிடையாது உங்களுக்கு? இல்ல அனு, சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தனை திடீர்னு பார்த்தேன். அதான் அவங்க கூட பேசிட்டே இருந்ததுல நேரம் போனது தெரியல. இதோ வந்துடுறமா. எந்த வழியா வரீங்க? அது வந்து சுடுகாட்டு வழியா தான் வரேன். ஊரை சுத்தி வந்தா லேட் ஆயிடும்ல. உங்களுக்கு அறிவில்லையா? ஏன் இந்த நேரத்தை அந்த வழியா வரீங்க? இந்த வழிதான் அனு ஷார்ட் கட்டு, அதான் இந்த பக்கம் வரேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைங்க. இந்த நைட்டு நேரத்துல அந்த வழியா வந்தா சின்ன அடிச்சு கொண்டுடணும் உங்களுக்கு தெரியாதா? சின்னனா பெண் உருவத்துல இருக்கிற ஒரு ஆண் பேய். அடிப்பொடி பைத்தியக்காரி, இதெல்லாம் நம்பிட்டு இருக்க இன்னும்? அதெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. நைட்ல திருடனுங்க வந்து ஈஸியா திருடுறதுக்காக இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் கட்டி விட்டுருக்கானுங்க. அதை போய் நம்பிக்கிட்டு பேயம் கிடையாது, பிசாசம் கிடையாது. பேய் பிசாசு திட்டு சொன்னாதான் எவன் வெளில வரமாட்டான். அதான் திட்டு பசங்களுக்கு இது வசதியா போச்சு. சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருங்க. சரிம்மா. என்னது திடீர்னு போன் ஆஃப் ஆயிடுச்சு? ஒரு 70% சார்ஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி போன் ஆஃப் ஆயிருக்கும்? என்னடா இது, ஆனே ஆக மாட்டேங்குது. அது எப்படி 70% இருக்கும்போது ஆஃப் ஆகும்? என்னமோ விசித்திரமா இருக்கே. இது வரைக்கும் என் போன் இந்த மாதிரி ஆஃப் ஆனதே கிடையாது. இவ வேற பேய் பிசாசு சின்னுன்னு பயபத்தி விட்டா. போறதுக்கே கொஞ்சம் இந்த இருட்டுல பயமா தான் இருக்கு. வெளில காமிச்சுக்காம அப்படியே போக வேண்டியதுதான். என்ன இது, வண்டி வேற ஆஃப் ஆயிடுச்சு. பெட்ரோல் கூட ஃபுல்லா தானே இருந்தது. பெட்ரோலும் ஃபுல்லா இருக்கு. ஆனே ஆக மாட்டேங்குது. ஐயோ, இந்த வழியில வந்து இந்த நேரத்துக்கு வண்டி வேற என்ன போச்சு. என்ன பண்றது? போன் வேற ஆஃப் ஆயிடுச்சு. யாருக்கும் போனும் பண்ண முடியாது. என்ன பண்றது? வண்டி தள்ளிட்டு தான் போன போல இருக்கே. யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. யார் இந்த பொண்ணு? எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நீ நீ யாரு? இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல? நான் பக்கத்து ஒரு பொண்ணு. என் பேர் அவந்திகா. வர வழியில என்னோட ஸ்கூட்டி ஆஃப் ஆயிடுச்சு. உங்களால ஸ்டார்ட் பண்ணி தர முடியுமா? அப்படியா? என்னோட பைக் கூட திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இருங்க, உங்க ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ற முயற்சி பண்றேன். என்ன ட்ரை பண்ணாலும் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுங்க. சரி, நாம வேணா பைக் ஸ்கூட்டி ரெண்டுத்தையும் இங்கேயே விட்டுட்டு போலாம். காலையில வந்து எடுத்துக்கலாம். வாங்க, பேசிட்டு அப்படியே நடந்து போகலாம். இந்த இருட்டுல நிக்கிறது பயமா இருக்கு. ஆமாங்க, எனக்கு கூட தான். வண்டிய அந்த பக்கம் கொஞ்சம் ஓர விட்டுட்டு போலாமா? சரிங்க, காலையில வந்து எடுத்துக்கலாம். வாங்க, அப்படியே பேசிட்டே நடந்து போகலாம். வாங்க. அது என்ன இந்த நேரத்துல என்ன கொண்டு போறீங்க? இதுவா? இது என் ஒய்ஃபுக்கு சாரி. இன்னையோட எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. அதுக்காக செலிப்ரேட் பண்ணதா சஸ்பென்ஸா சாரி வாங்கிட்டு போறேன். அதான் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? அப்போ உங்க ஒய்ஃபுக்கு தெரியாது நீங்க சாரி வாங்கிட்டு போறது இல்லையா? ஆமா, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு ஒரு புல் சொல்லிட்டேன். ஏன் நீங்க எங்கேயோ பார்த்து பேசுறீங்க? என் முகத்தை பார்த்து பேசவே மாட்டேங்கிறீங்க. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் இந்த பொண்ணை பார்த்து பேசாததுக்கு காரணம் இவரோட அழகுதான். எவ்வளவு அழகா இருக்கா. இந்த நிலவு வெளிச்சத்துல அப்படியே தேவதை மாதிரி ஜொலிக்கிறா. இவளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. அதான் திரும்பி பார்க்காம வரேன். என்ன ஏதோ யோசனையா வராப்புல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஐயோ, இவளோட அழகு எனக்கு கொல்லுதே.
என்ன இவரு நைட் எல்லாம் வரல, விடிஞ்சும் போச்சு, இன்னும் காணுமே. நானும் நைட் எல்லாம் தூங்காம கொள்ளாம பாத்துட்டு இருந்தேன், அப்புறம் வரவே இல்லையே. ஐயோ கடவுளே. அனுமா, என்னண்ணே ஒரே பதட்டமா வந்திருக்கீங்க? அது அது வந்து அனு, என்னண்ணே என்ன ஆச்சு சொல்லுங்க. உன் புருஷன் தேவா அங்க அங்க இறந்து கிடக்குறாமா. என்ன என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா, சீக்கிரம் வா. நைட் நல்லா தானே பேசுறாரு போன்ல, என்னாச்சு அவருக்கு? அப்பவே சொன்ன அந்த வழியா வர வேணான்னு, கேட்டாளா அந்த மனுஷன்? அச்சச்சோ, தேவால. ஆமா ஆமா, எந்த நேரத்துல இந்த வழியா வந்தா தெரியலையே. இப்படி அநியாயமா செத்து போய் கிடக்குறானே. இப்பதான் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது அவனுக்கு. என்ன அநியாயமா இருக்கு. இப்படி யாரு அவனை கொண்டு போட்டது தெரியலையே. உடம்பெல்லாம் ஒரே கீரலா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, சட்டை கூட இல்லாம இருக்கானே. சட்டை இல்லாம வேலைக்கு போயிருப்பான். என்னன்னு தெரியலையே. கண்டிப்பா இது அந்த சின்னுவோட வேலையா தான் இருக்கும். என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்துறேன்னு சொன்னீங்களேங்க, இப்படி வராம இருந்துட்டீங்க. நீங்க இதோட கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானேங்க ஆகுது. கல்யாண நாள் அதுவும் அவங்க கூட இப்படி இல்லாம போயிட்டு நீ வருத்தப்பட்டுட்டு இருந்த. ஆனா இப்படி மொத்தமா என்ன விட்டு போயிட்டீங்களே. இந்த பக்கம் நீங்க வரன்னு சொல்லும் போது எனக்கு பயமாதான் இருந்தது. சின்ன அடிச்சு கொன்னுடுன்னு சொன்னேன்னு கேட்டீங்களா? எல்லாம் கட்டுக்கதைன்னு சொன்னீங்களேங்க. இப்ப போலீஸ் வந்து கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்றது? சின்னுதான் அடிச்சு கொன்னுச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆமா, அவன் உடம்புல இருக்கிற நகை கீரலும் அவனை பார்த்தாலே தெரியுது. அந்த காட்டேரி பிசாசு தான் அடிச்சு கொண்டு இருக்குன்னு. இதுக்கு தான் சொன்ன இந்த பக்கம் வர வேண்டான்னு. இப்படி அநியாயமா என்ன விட்டு போயிட்டீங்களே. நைட்டு என்னதாக ஆச்சு எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி பேசுவேன்? அந்த சின்னோட வேலையா இருந்ததுன்னா அதை நான் சும்மா விட மாட்டேன்.